வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பிரெட் பீஸா. அதுவும் வந்து வீட்லேயே வந்து குயிக்காகவும் ஈஸியாகவும் இன்ஸ்டண்ட்டாக வந்து பீஸா சாஸ் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரெட் பீஸா சேர்த்துக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஒயிட் பிரெட் எடுத்தால் தான் வந்து நம்மளுக்கு அந்த பிஸாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் வந்து இன்ஸ்டண்ட்டான வந்து பீஸா சாஸ் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் நீங்கள் யூஸ் பண்ணல, பிளெயின் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறீங்க இந்த ரெசிபிக்குனா 1/2 கப் டொமேட்டோ கெச்சப்புக்கு வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க. இது ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறதுனால வந்து நான் ரெட் சில்லி சாஸ் சேர்க்கல. இது கூட வந்து அடுத்ததாக வந்து ஃப்ளேவரிங்காக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிக்சட் ஹர்ப் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட மிக்சட் ஹர்ப் இல்லைன்னா இட்டாலியன் சீசனிங் அது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர், அதாவது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க இப்போ வந்து பிரெட் பீஸா எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க பிரெட் ஸ்லைசஸ்லாம் வந்து ஒரு பக்கமாக வந்து பட்டர் தடைக்கலாம். ரொம்ப தடவணும்னு அவசியம் இல்லை, ஸ்லைட்டாக பட்டர் தடைக்குங்க போதும். ஸோ இருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லேயும் வந்து நம்ம ஸ்லைட்டாக வந்து பட்டர் வந்து தடவிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் தடவி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை வந்து நான் ஆல்ரெடி வந்து பட்டர் தடவி வச்சுருக்க பேனில் வந்து மேலே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பாக டோஸ்ட் ஆகணும்னு இல்லை, ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. ரொம்ப கிறிஸ்பாகணும், ரொம்ப கலர் மாறணும்லாம் அவசியம் கிடையாது, ஸ்லைட்டாகவே டோஸ்ட் ஆனால் போதும். இப்போ வந்து நம்ம டோஸ்ட் பண்ண சைடு வந்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ மேல் பக்கமாக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்ஸ்டன்ட் பீஸா சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் வந்து நம்ம ஸ்லைட்டாக டோஸ்ட் பண்ணுறது. இல்லைனா வந்து நம்ம டோஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணோன்னா அது ப்ரெட் வந்து ரொம்பவே சாகி ஆகிடும், அதாவது ரொம்ப நம்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஸ்லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க போதும், ரொம்ப கிறிஸ்பாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி வந்து நம்ம பீஸா சாஸ் தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து நம்ம இது தேவையான டாப்பிங்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் வந்து எந்த டாப்பிங் உங்களுக்கு பிடிக்குமோ, ஆனியன், கேப்சிகம், அப்புறம் ஸ்வீட் கார்ன், பைனாப்பிள், ஜாலபினோ, ஆலிவ்ஸ் எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா நான் சேர்த்துக்கிறேன். இது வேணால் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து நான் வந்து பாயில்டு கார்ன் யூஸ் பண்ணுறேன், ஸ்வீட் கார்ன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பாயில்டு கார்ன் தான் யூஸ் பண்ணோம், இல்லைனா ஸ்டீம்டு கார்ன் யூஸ் பண்ணோம். இன்கேஸ் ஃப்ரெஷ் கார்ன் இருந்தால் கூட நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்டீம் இல்லைனா பாயில் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான எல்லா டாப்பிங்ஸும் போட்டாச்சு. இப்போ இது மேலே வந்து சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ் பீஸாவுக்கு வந்து யூஸ்வலி வந்து மொசரலா சீஸ் இல்லைனா பீஸா சீஸ்ன்னு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அது வந்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரெகுலர் ப்ராசஸ்டு சீஸ், அதாவது நம்ம சீஸ் க்யூப்ஸில் வர சீஸை தான் நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து நல்லா கிரேட் பண்ணி இந்த மாதிரி திருகி வச்சு நான் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சீஸியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சீஸை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பீஸா வந்து வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அவன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவனில் 180 டிகிரிஸில் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இது வந்து வச்சு உள்ளே வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்றைக்கி வந்து என்ன மாதிரியே வந்து தோசைக்கல்லை எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தோசைக்கல்லை வந்து எண்ணெய் இல்லைன்னா பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சூடான தோசைக்கல்லை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பீஸாவை மேலே வச்சிடலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து கரெக்டாக சீல் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா வந்து நம்ம வேகிறதுக்கு விட்டுடலாம். ஸோ மொசரலா சீஸ்னால் நல்லா மெல்ட் ஆகிடும். ப்ராசஸ் சீஸ் மெல்ட் ஆகாது, ஸ்லைட்டாக அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து காயெலாம் வந்து நல்லா வந்து வந்துடுச்சு, பேஸ்லாம் வந்து கீழே கிறிஸ்பாகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இது ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது மேலே வந்து கார்னிஷிங் வந்து ஆரிகானோ வந்து நம்ம மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது மேலே வேணும்னா நீங்கள் காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஆரிகானோ வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் மணமும் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு பீஸாவோட ஃபீலிங் கொடுக்கும்.
இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் பீஸா, அதுவும் வந்து இன்ஸ்டன்ட் பீஸா சாஸோட ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.